இனி என்னுடைய செய்தியை நான் இப்படி சொல்லுகிறேன். கிழிக்கப்பட்ட வஸ்திரங்கள் 2 வஸ்திரத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் காட்டி கொடுத்து அதனால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை உங்களோடு கூட பேசி முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கிழிக்கப்பட்ட வஸ்திரங்கள். கொஞ்சம் கூட வாய் சத்தமா சொல்லுங்களேன். எப்படி பாஸ்டர் கிழிக்கப்பட்ட வஸ்திரங்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் தான் கிழிக்கப்படலையே. ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் கிழிக்கப்படலை. மத்த எழுதின சுவிசேஷத்தை எடுங்கள். ஏன் அந்த வஸ்திரம் கிழிக்கப்படவில்லை? எந்த 2 வஸ்திரம் கிழிக்கப்பட்டது அதை வாசிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் நீங்கள் வாசிக்கணும்னா இன்னைக்கு உங்களுக்கு தான் வாய்ப்பு. மத்தேயு 27வது அதிகாரம் 35வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 45வது பக்கத்தில் இருக்கிறது. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் என்ன கேட்கல, எடுத்தவங்க சத்தமா வாசிங்களேன். அவரை அறைந்த பின்பு சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவருடைய வஸ்திரங்கள் சீட்டு போடப்படும் என்று ஏற்கனவே சங்கீதங்களின் புத்தகம் 22வது சங்கீதம் 18வது வசனத்தில் இருக்கிறது. அவருடைய வஸ்திரம் கிழிக்கப்படாது, அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்படும். ப்ளீஸ் தயவு செய்து என்ன கவனிங்க. நீங்கள் என்ன நல்லா கவனிச்சாதான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது, கிழிக்கப்படவில்லை. சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. இந்த வஸ்திரம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். ஒருத்தன் சொல்றான் எனக்கு வேணும், இவன் சொல்றான் எனக்கு வேணும், அவன் சொல்றான் எனக்கு வேணும், அவன் சொல்றான் எனக்கு வேணும். பார்த்தா அப்போ சீட்டு போடும். சீட்டு போட்டு யாருக்கு விழுதோ அவங்க எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நம்ம வஸ்திரத்தை வாங்குற ஆளுண்டா? இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்குரிய அந்த இதை பாருங்க. ஏன் இது பண்ணப்பட்டது? ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் எனக்கு உள்ளத்தில் உற்சாகப்படுத்தின காரியத்தை சொல்கிறேன். முதல்ல அதுக்கு முன்னால ஒருத்தனுடைய வஸ்திரத்தை கிழிச்சான். அவன் பண்ணின பெரிய தப்பு, ஆனால் அது அழகான ஒரு காரியம். வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 62வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பக்கம் 43 வாசிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தால், அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றி மனுஷகுமாரன் சர்வ வல்லவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை மேகங்கள் மேல் வருவதை இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே போர். முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, கிழிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனின் வஸ்திரம். பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா ஹை பிரைஸ்ட் என்று அர்த்தம். இயேசுவே பல நேரத்தில் குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கி என்ன சொன்னார் தெரியுமா? நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, அவன்தான் உன்னை நீ சுத்தமாகிட்ட, நீ சுகமாகிட்ட அப்படிங்கிற தீர்ப்பு சொல்லுகிறவன். ஜனத்துடைய பாவத்துக்காக பரிகாரம் பண்ணுகிறவன் இந்த ஆசாரியன். இஸ்ரவேலர்களுடைய நாமங்களை சுமக்கிறவன் இந்த ஆசாரியன். ஆண்டவர் ஏற்கனவே இந்த ஆசாரியனை பார்த்து சொல்லியிருந்தாரு, டேய் நீ என்ன வந்தாலும் சரி உன் வஸ்திரத்தை நீ கிழிக்கவே கூடாதுடான்னு சொல்லியிருந்தாரு. இவன் என்ன தைரியத்தில் தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சான்? அந்த ட்ரெஸ்ஸுடைய மகிமை உங்களுக்கு நமக்கு பார்த்துருமா? எல்லாரும் திருப்புங்க பார்க்கலாம். முதல்ல அவன் ஏன் வஸ்திரத்தை கிழிச்ச? லேவியராகம புத்தகத்தை எடுங்க. லேவியராகம புத்தகம் 21வது அதிகாரம். லேவியராகமம் 21வது அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை நம்ம வாசிப்போம்.
பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல். 10வது வசனத்துடைய கடைசியில் என்ன வாசிப்போம்? தன் பாகமையை எடுக்காமலும் தன் வஸ்திரத்தை. பிரதான ஆசாரியனே, பிரமாணம் என்ன தெரியுமாடா? ஐயா, உங்க பிரமாணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க வஸ்திரத்தை கிழிக்கவே கூடாது. இயேசு இப்ப சொல்லி இயேசுவை விசாரிக்கிறதான நேரத்தில், நீர் தேவனுடைய குமாரன் கேட்ட. ஆமாப்பா, நான் தான் தேவனுடைய குமாரன், நான் மேகங்கள் மேல வருவேன்னு சொன்னதும் இவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். இன்னும் சொல்றேன், இந்த வஸ்திரம் எவ்வளவு மகிமை உள்ளது. மகிமை என்ன தெரியுமா? யாத்திராகம புத்தகம் 28. எல்லாரும் பைபிளை எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய வசனம் வாசிப்பேன். யாத்திராகம் 28வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியன். மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. எல்லாரும் இப்போ உங்க வலது கையை விரித்து சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். இயேசு கிறிஸ்து நான் தான் தேவகுமாரன் சொன்ன உடனே இவன் ஒரு வஸ்திரத்தை கிழிச்சான் பாருங்க. இந்த வஸ்திரம் எவ்வளவு எப்படிப்பட்ட வஸ்திரம் சொல்லுங்க? மகிமையின் வஸ்திரம், அலங்காரமான வஸ்திரம், பரிசுத்தமான வஸ்திரம். இந்த வஸ்திரத்திலேயே மகிமை இருந்துச்சு, இந்த வஸ்திரத்திலேயே அலங்காரம் இருந்துச்சு. இந்த வஸ்திரத்தை பார்த்தாலே இவன் பரிசுத்தவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டான். இந்த வஸ்திரத்தை குடும்பத்தில் மரணம் வந்தா கூட நீ கிழிக்க கூடாதப்பான்னு சொல்லி அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தார். இப்போ பிரதான ஆசாரியன் அந்த வஸ்திரத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சதுனால அவனுடைய பிரதான ஆசாரியன் என்கிற பட்டமும் கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் கிழிக்கப்படாததுனால மெல்கிசதேக்கை போல இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக நமக்காக மாறிவிட்டார். புரிஞ்சவங்க கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலியா சொல்லிருக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லிருக்க பார்க்கலாம். அப்போ எப்படி பாஸ்டர்? இவனுடைய வஸ்திரத்தில் அலங்காரம் இருந்துச்சு, இவனுடைய வஸ்திரத்தில் மகிமை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் எப்போ மகிமை வந்துச்சு? சில நாட்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில ஜெபிக்க போகிறார். ஜெபிக்க போறதான நேரத்தில் அங்க மோசேயும் எலியாவும் இவரோடு கூட பேசுகிறார்கள். அவருடைய முகம் பிரகாசித்தது. வஸ்திரத்திலே மகிமை வந்து விட்டது. வஸ்திரத்திலே மகிமை வந்து விட்டது. தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோடு கூட இந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியனுடைய வேலை கிழிக்கப்படுகிறது. நமக்கு நல்ல பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறவராக இருக்கிறார். எனக்கு புரிகிறதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் தலைக்கு மேல 2 கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து சிலுவையினால் அவர் வெளிப்பட்டார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ தலைவருக்கு வஸ்திரம் கிழிக்கப்பட்டதுனால இவருக்கு மேல மகிமையும் கிழிக்கப்பட்டு விட்டது, போய்விட்டது. இதுக்கு முன்னால ஒரு மனுஷன் தப்பு பண்ணுனா இந்த பிரதான ஆசாரியன் கிட்ட தேடி வந்தா இந்த பிரதான ஆசாரியன் இவனுக்கு பலி செலுத்துவதற்கு, இவனுக்கு பரிகாரம் பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டு. இப்போ இவன் வஸ்திரம் கிழிக்கப்பட்ட பிறகு இவன்கிட்ட ஒருவன் பரிகாரத்துக்காக வருகிறான். வாசிப்போங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் யூதாஸ் தீர்க்கப்பட்டது என்று கண்டு மனசாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் 30 இடத்திற்கு திரும்ப, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு நான் கொண்டு சென்றான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, போதும் போதும் போதும்,
எத்தனை பேர் சொல்லுகிறீங்க பாஸ்டர் நீங்கள் பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலியான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லிடுங்க பார்க்கலாம். என்ன கவனிங்க, பொதுவாக ஒரு பாவி பிரதான ஆசாரியனை தேடி வந்தா இவர் அவனுக்கு பரிகாரம் பண்ணணும். இவன் முந்தின அதிகாரத்தில் இவன் வஸ்திரம் கிழிக்கப்பட்டதுனால அண்ணனை தேடி இப்போ யூதாஸ் வருகிறான், பாவத்தோடு வருகிறான், பிரதான ஆசாரியனை தேடி வருகிறான். அவன் சொல்றான், இனி எங்க பாடல்ல, இனி அது ஓம் பாடு, ஏன்னா மகிமை போச்சு. இனி இந்த பிரதான ஆசாரியனுக்குரிய வேலை இயேசுக்கு சுடத்தில் வந்ததுனால நாம இப்ப பாவம் பண்ணினால் உலகத்துக்குரிய பிரதான ஆசாரியனை தேட வேண்டாம். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். எப்போ அந்த பூமிக்குரிய பிரதான ஆசாரியனே, உன் மேல இருந்த மகிமை போச்சு, உன் மேல இருந்த அலங்காரம் போச்சு, உன் மேல இருந்த பரிசுத்த வஸ்திரம் போச்சு, இது கிழிக்கப்பட்டுச்சு. எங்க பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் கிழிக்கப்படல, வஸ்திரத்துல மகிமை வந்தது, வஸ்திரத்துல கிருபை வந்தது, அந்த வஸ்திரத்துல வல்லமையும் வந்தது. அந்த வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்படும் சொன்னா, இப்ப மகிமை வந்ததுனால இந்த பிரதான ஆசாரியத்தில் எப்ப தேடி வந்தாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ 1-2 வசனத்தை எபிரேயர் எழுதின நிருபத்திலிருந்து காட்டி கொடுக்கிறேன். எல்லாரும் எபிரேயர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது போல நிறைய வசனத்தை இன்னைக்கு வாசிப்பேன். நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட் வாசிக்க பார்க்கலாம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக மனுஷருக்காக இந்த தைரியத்தில் தான் யூதாஸ் போனான் பிரதான ஆசாரியர்கிட்ட. மனுஷருக்காக நீங்க கிரியை செய்வீங்க இல்லையாப்பா? இப்ப அவங்க சொல்லிட்டாங்க முடியாதப்பா. 2 வசனம் கீழே வாசிங்க. 2வது வசனம், தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாக இருக்கிறான். அது நிமித்தம் இனி 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இயேசு பிரதான ஆசாரியன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, எங்களுக்கு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவாக்கும். எல்லா கையை உயர்த்தி சொல்லணும், பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. எங்களுக்கு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியுடைய பெரிய வேலை ஜனத்துடைய பாவத்துக்காக நிற்கிறவர், ஜனத்துடைய பாவத்துக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு நம்முடைய பிரதான ஆசாரியராகி இயேசு இருக்கிறார். அவரே நம்முடைய எல்லா பாவத்தை மன்னிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அவரே இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அன்பு சபையே, நம்ம வசனத்தை இருக்கிறது போல கற்றுக்கொள்வோமே ஆனால் என் கர்த்தராகிய இயேசு நமக்கு செய்த பெரிய தியாகத்துடைய விலை என்னன்னு நமக்கு புரியும். இன்றைக்கு நம்ம பாவத்தை ஒரு மனுஷன்ட்ட நீங்கள் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு விரோதமாக தப்பு பண்ணீங்கன்னா மனுஷன்ட்ட போய் அறிக்கையிடுங்க. தெய்வத்துக்கு விரோதமாக தப்பு பண்ணீங்கன்னா தெய்வத்திட்ட மட்டும் நீங்கள் அறிக்கையிட்டால் போதும். ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்பிட்டீங்கன்னா, சாரியப்பா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுங்க.
சிலர் மன்னிப்பாங்க, சிலர் மன்னிக்க மாட்டாங்க. சிலருக்கு மன்னிக்கிற மனசு உண்டு, சிலர் மன்னிக்காம இருப்பாங்க, முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த நம்முடைய பிரதான ஆசாரியரோ, அன்றைக்கு அந்த யூதாஸ் அந்த பிரதான ஆசாரியரிடத்தில் போனான், மன்னிப்பு கிடைக்கல, மன்னிப்பு கிடைக்கல. இப்போ பிரதான ஆசாரிய பட்டம் அங்கே இருந்து இங்கே கைமாறினதுனால, ஆரோனுடைய வம்சத்திலிருந்து கிறிஸ்துவுடைய வம்சத்துக்கு கைமாறுறதுனால, இன்னைக்கு அப்பான்னு சொல்லி அவரிடத்தில் கூப்பிட்டு பார்த்தா அவர் நிச்சயமாகவே எந்த பாவியை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், எந்த பாவியையும் சேர்த்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார், எந்த பாவியை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு இடத்தில் மகிமை இருக்கிறது, அவரிடத்தில் அலங்கார வஸ்திரம் இருக்கிறது, அவரிடத்திலே பரிசுத்தமும் இருக்கிறது. வேற யாராலையும் கொடுக்க முடியாத பரிசுத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. இந்த ஆசாரியனன் அவர் அலங்காரம் உள்ளவர் மட்டுமல்ல, நம்மையும் அலங்காரப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை தந்து நம்மையும் அலங்காரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் நிறைய காரியத்தை பேசணுங்கிற உற்சாகமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை கொண்டு சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, கிழிக்கப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம். ஆகையினால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக மாறிவிட்டார். அதனால் எனக்கு கிடைத்த நன்மை என்ன? அதனால் எனக்கு கிடைத்த நன்மை என்ன? எல்லாரும் என்ன கவனிங்க. ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். இப்போ சொல்லுங்க, கிழிக்கப்பட்ட திரைச்சீலை. நல்லா சொல்லுங்க சத்தமா. ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் நீங்கள் 7 வார்த்தைகளை பேசுவீங்கன்னு நாங்கள் வந்து பெரிய நோட்டோடு வந்தால் நீர் கிழிஞ்சதெல்லாம் பேசுகிறீர்கள், நல்லதை பேச மாட்டீர் போல இருக்குது. பாருங்க, கிழிஞ்சதில் தான் ஆசீர்வாதமே தொடங்குதுங்க நமக்கு. கிழிக்கப்பட்ட அதே மத்தேயு சுவிசேஷத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 51வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இப்போ ரெண்டாவது என்னது? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? கிழிக்கப்பட்ட திரைச்சீல். கிழிக்கப்பட்ட திரைச்சீல். நீ எலும்பு, கண்ணறைச்சீல் எழும்பி அவருக்கு வலது பக்கத்தில் போ. அவன் மற்றவன், இவன் முந்தினவன். அவன் முந்தினவன், இவன் மற்றவன். அங்கே வலது பக்கத்தில் பேர், வலது பக்கத்தில் பேர். ஏன்னா எனக்கு தேவைப்படுது. அந்தபடியே இயேசுவோடு கூட 2 கள்ளர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். 2 கள்ளருங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, 2 கள்ளருங்க பேரை நான் இப்போ சொன்னேன். யோவான் சுவிசேஷம் எடுங்க பார்க்கலாம். இவனும் 2 பேருக்கு பேரையும் உங்களுக்கு சொல்லித்தாரேன். யோவான் 19 அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலையில் அறையப்பட்ட எலும்புகளையும் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளனை சிலுவையில் அரைஞ்சாங்க. 2 பேருக்கும் பேர் என்னது? ஒருத்தனு பேர், மற்றவனு பேர், அடுத்தவனு பேர் இருக்கா? நான் கொஞ்சம் நேரமாகவே பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அவன் முந்தினான் இல்லையா? இனி கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கத்தில் யுத்தங்கள் ஓயும். அல்லாவிட்டால் அடுத்த ஆள் அடுத்த பேரோடு கூட எழுப்பி இங்கே உட்கார வைக்கப்படுவீர்கள். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ நம்ம செய்திக்கு வர்றோம். டேய் 2 பேரும் சேர்ந்து சிலுவையில் அடிச்சிடாதீங்க பாவம்.
நடுவில் இருக்கிற ஆளா. இப்போ கிழிக்கப்பட்ட திரைச்சீலை. எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. அன்றைக்கு தேவாலயத்தில் 3 பாகம் இருந்தது. அந்த வாசலுக்கு வெளியேன்னு வச்சுக்கிடலாம். பிரகாரம் சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க பரிசுத்த ஸ்தலம், அடுத்து சொல்லுங்க மகா பரிசுத்த ஸ்தலம். என்னெல்லாம் இருந்தது சொல்லுங்க. 1 பிரகாரம், கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. 1 2 3 மகா பரிசுத்த ஸ்தலம். இப்படி 3 பார்ட் இருந்து பாருங்க. தாவீது ராஜாவா இருந்தா கூட எங்க வரைக்கும் அவரால் வர முடியும்னு சொன்னா அந்த பிரகாரம் வரைக்கும் தான் அவருக்கு வர முடியும். ஆகையினால தான் அவர் சொன்னார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்கிற ஒரே நாள் நல்ல. அந்த பிரகாரம் வரைக்கும் தான் வர முடியும். ஆரோனுடைய வம்சம், அந்த ஆசாரியர்கள் எல்லா நாளும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வரலாம். பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பக்கத்தில் 7 பொன் குத்து விளக்கு இருக்கும். டெய்லி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் மேஜை இருக்கும். மேஜைக்கு மேலே டெய்லி ஃப்ரெஷ்ஷான பிரெட் இருக்கும், அப்பம் இருக்கும். இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த திரைச்சீலை இருந்தது. திரைச்சீலை. இந்த திரைச்சீலைக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள உடன்படிக்கையின் கற்பலகை இருந்துச்சு. மன்னா வைத்திருந்ததான பொற்பாத்திரம் இருந்துச்சு. ஆரோனுடைய தளிர்த்த கோல் அது அங்கே இருந்துச்சு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி இருந்தது. அந்த மகிமைக்கு பேர் தான் ஷெக்கினா மகிமை என்ற அர்த்தம். நம்ம ஊழியத்தை பேர ஷெக்கினா ஊழியங்கள் அப்படின்னு வச்ச உடனே, இங்கே ஆர்ச்சில் ஷெக்கினா அப்படிங்கிற பேரை வச்ச உடனே நம்ம பக்கத்து ஊரில் இருந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, மகளுக்கு பேராக வச்சிருக்கிறேன். அந்த போர்டை எழுதுன அன்னைக்கு உனக்கு மகளுக்கு பேரை எழுதி ஒட்டி இருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, ஷெக்கினா என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி இருந்த அந்த தேவனுடைய மகிமைக்கு பேர் தான் ஷெக்கினா என்கிறதான மகிமை. அந்த மகிமை இந்த கூடாரத்திலேயே மேலிருந்து இவ்வளவு இறங்கி இருக்குன்னு சொன்னா, இதை விட பயங்கரமான மகிமையை கர்த்தர் பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் தெரியுமா வருவா? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வர முடியும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ள வருவான். அதுவும் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வருவார். வரும்போது முதல்ல தன்னுடைய பாவத்துக்காக அப்படியே இரத்தத்தை எடுத்து உள்ள அப்படியே வருவார். வந்த இரத்தத்தை எடுத்து உள்ள வந்து தெளிப்பார். இவர் வர்றது அவ்வளவு பயத்தோட பக்தியோட, அவ்வளவு சுத்தமா, இடுப்பில் ஒரு கயரை கட்டி அந்த கயருக்கு மறுபக்கம் வெளியே கிடக்கும், அங்கே வெளியே கிடக்கும். இவர் சரியில்லாமல் உள்ளே வந்துட்டார்னா, உள்ளே வந்த உடனே பட்டார்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆள் விழுந்து செத்து போயிடுவார். இந்த சத்தம் கேட்ட உடனே வெளியே கயிறில் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து பாளையத்து புறம்ப போய் அடக்கம் பண்ணுவாங்க. இவ்வளவு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே பிரதான ஆசாரியன் வர முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்திலிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இப்போ சிலுவையில் நிற்கிறார். 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் சிலுவையில் நின்று, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்த இந்த தேவாலயத்துடைய திரைச்சியில் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், இந்த வார்த்தையை அழகாக மத்தேயு மார்க்கு சொல்கிறார். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். கீழே இருந்து மேலே சொன்னால் எவனோ போய் கிழிச்சு விட்டுட்டான்னு சொல்லிடுவான். மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆக கிழிக்கப்பட்டு விட்டது. கிழிக்கப்பட்டு இயேசு தன்னுடைய இரத்தத்தை எடுத்து இந்த தேவாலயத்துக்குள்ள வரவில்லை, மாறாக
இந்த மகிமை இருக்கிற இடத்துக்கு தானே ரத்தம் தெளித்த கொண்டு போகணும். இதுக்கு ஒரிஜினல் மகிமை எங்க இருக்குன்னு சொன்னா பரலோகத்தில் இருக்கிறது. வானங்கள் வழியாக இந்த திரை இயேசு கிறிஸ்து நேரடி அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு, பிதாவே நான் எனக்காக மட்டுமல்ல சர்வ ஜனத்துடைய பாவத்தை பரிகாரமாக ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் அல்ல, என்னுடைய பழுதற்ற குற்றமில்லாத என்னுடைய இரத்தத்தையே நான் இதாக செலுத்துகிறேன் என்று சொல்லி நமக்கு பரிகாரமாக நேர அங்க போனதுனால நம்ம இப்ப இந்த தேவாலயத்தை அல்ல, நாம அங்க இருந்து உள்ள மகிமையை கருத நாம வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்க? இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்து பார்த்தீங்களா, இங்கே இருந்த மகிமை தேவாலயத்துடைய திரைச்சியில கிழிஞ்சதுனால பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலத்தில் இருக்கிறோம். 2 பேராக 3 பேராக என் நாமத்தினால எங்கே கூடியிருந்தாலும் அங்கே வருவேன் என்று சொன்னவர் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமையை நம்ம மேல அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் இன்றைக்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பாடும் போதும் இன்றைக்கு நம்ம ஆராதிக்கும் போதும் வெளிப்படுகிற மகிமை பிரகாரத்தின் மகிமை அல்ல, ஷக்கீனா மகிமை, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை. இனி 1-2 வசனத்தை டக்குன்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கிழிக்கப்பட்ட திரைச்சீலினால் உண்டான ஆசீர்வாதம். இனி நேரம் எபிரேயர்ல வந்துருங்க பார்க்கலாம். எபிரேயர் கழுதின நிருபத்தில், எபிரேயர் கழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரன இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கம் பெறவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே. எல்லாரும் என்ன பாருங்க, அந்த பழைய ஆசாரியர் வருஷத்தில் ஒரு வாட்டி உள்ள வருவார்னு சொன்னேன் இல்லையா? உள்ள வந்த ஆளு சரியில்லைன்னா இந்த பிரசன்னத்துக்கு முன்னால செத்துருவார்னு சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு செத்துருவார். இவரை பிடிச்சி இழுத்து அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த பிரதான ஆசாரியன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தைரியமா வருவாரா, பயந்து வருவாரா? கேட்கல. ஒய்ஃபட்டா சொல்லுவார், கடைசியா ஒரு செல்ஃபி எடுப்போமா? என்ன தான் இன்னைக்கு எனக்கு டியூட்டி அங்க போற, எனக்கு முன்னால போனவன் போயிட்டான், இனி நான் வருவீங்களா? வந்தாலும் ஆச்சு, வராம போனாலும் ஆச்சு. மனுஷனுக்கு அடுத்த மாசம் போனோன்னு சொன்னா 1 மாசம் தூக்கம் காணாது. இருப்பேனா போவேனா கர்த்தாவே, இருப்பேனா போவேனா. இப்போ இயேசுவானவர் இந்த திரை தானே உன்னை இவ்வளவு பயப்படுத்திட்டு இருந்தது. இந்த திரையை கிழிச்சதுனால இப்ப சொல்றார், நீ பயத்தோடு வர வேண்டாம், தைரியமாக கிருபாசனத்தை வந்தவா, சாக மாட்ட, நீ தைரியமாக கிருபாசனத்தை வா. கைகளை உயர்த்தி மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற, மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற, இரக்கமாய் கிருபை தாருமே. பாடுங்க பார்க்கலாம். இரக்கமாய் 2 கைகளை உயர்த்தி மாபரிசுத்த ஸ்தலம், மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவே கிருபை, மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மூடும் தீரை
வந்தே கிருபை தாருமே. தேடி வந்தே கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவானிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நான் மனசார கேட்கிறேன்னு எனக்கே தெரியும். நான் கொஞ்சம் ஆழமா பேசிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். புரியலைன்னா ஃபஸ்ட்லேருந்தே தொடங்குவேன். அதுக்காக தான் கேட்டேன். ஸ்தோத்திரம். இப்போ இன்னும் 2 வசனத்தை வாசிக்கிறேன்னா எபிரேயர்லேயே நில்லுங்க. 2 வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன்னா எபிரேயர் எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தை 12வது வசனம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் இப்போ என்ன கவனிங்க. இப்போ நமக்கு பிரதான ஆசாரியன் யாரு? சத்தமாக சொல்லுங்க. இப்போ நமக்கு பிரதான ஆசாரியன் யாரு? ஆரோனுடைய வம்சமா இயேசு கிறிஸ்துவா? காட் பிளஸ் யூ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சிருக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆரோனுடைய வம்சத்தில் உள்ள பிரதான ஆசாரியத்துவம் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றது. இப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக மாறினதுனால நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது. கிருபையினால நம்ம இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியம் நியாயப்பிரமாணத்தினால வந்ததல்ல, கிருபையினால கர்த்தர் தந்த ஊழியம். கை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவ பிரசன்னம் நம்மால உண்டானதல்ல, கிருபையினால உண்டானது. இதுக்கு ஒரே ஒருவர் தான் பாத்திரர். இயேசு ஒருவரே பாத்திரர். அவரே பாத்திரர். அவன் அந்த ஆசாரியன் அலங்காரமும் பரிசுத்தமும் கொண்ட வஸ்திரத்தை கிழிச்சு போட்டான். முடிஞ்சு போச்சு. இயேசுவோ எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தெரியுமா? இயேசுவோ எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? நித்திய ஆசாரியராக இருக்கிறார். வாசிக்கலாம் 17வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியர் இருக்கு என்று சொல்லிய சாட்சிக்கு அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நித்திய நிலையான ஆசாரியராக இருக்கிறார். 20வது வசனம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறார். என்றென்றைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்றென்றைக்கும், என்றென்றைக்கும். 21வது வசனத்தில் ஆதலால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷத்த காரியமோ அவ்வளவு விசேஷத்தை உடன்படிக்கப்பட்டு இருக்கிறார். 23வது வசனத்தில் அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களாக இருக்கிறபடினால் ஆசாரியராக்கப்படுகிற அநேகர் இதோ இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால் மாறி போகாதவருக்கு ஹல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இவர் மாறாத ஆசாரியர். கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, இவர் மாறாத ஆசாரியர். அந்த மகிமை உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு எனக்காக. தலைவரே, ஆரோனுடைய வம்சத்தில் வந்து ஆசாரியரே, நீர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஐயா அந்த ஷெக்கேனா மகிமைக்கு பக்கத்தில் உடன்படிக்கை பக்கத்தில் போக முடியும். இவர் வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லப்பா, காலம் முழுவதும் 2000 வருஷமாக அவருக்கு பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அதனால மலையாளத்தில் ஒரு பாட்டும், தாதன் சந்நிதியிலன் பேர்க்கு சதா பட்சவாதம் செய்யும் மம ஜீவனாதா. பட்சவாதம்
ചെയ്യുന്ന മമ ജീവനാദാ എന്നോടുള്ള നിൻ സർവ നന്മകൾക്കായി ഞാൻ എന്തു ചെയ്യേണ്ടു നിനക്കേശുപരാ ഇപ്പോൾ എന്തു ചെയ്യേണ്ടു നിനക്കേശുപരാ. நான் இந்த வார்த்தையை சொல்லி உங்க எல்லாருக்கும் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு டிலே கட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சொன்னா இது கரெக்டா இருக்கும்னு நம்புறேன். பிரதான ஆசாரியருடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டு இயேசு இப்போ பிரதான ஆசாரிய ஆனா எடுத்தார். அந்த பட்டத்தை நீ பாப்பா இனி நான் பார்த்துக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். தேவாலயத்துடைய திரைச்சீலை கிழிக்கப்பட்டு இனி அங்கே யாரும் பயந்தெல்லாம் வர வேண்டாம், என்னை விசுவாசி நீ தைரியமாக வா என்று சொன்னதுனால இந்த தேவ சமூகத்தில் வந்தவர்களை துளிர்க்க பண்ணுகிற தேவ சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மகிமை என் வாழ்க்கையை துளிர்க்க செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறாருங்க. இந்த சமூகத்திலே வந்த இந்த சமூகத்தில் ஆரோனுடைய ஒரு சாதாரண ஒரு கோலுங்க, அந்த ஒரு கம்பு எடுத்த நான் இருக்குல்ல ட்ரம் அடியில் இன்னும் அங்கே இருக்கு, ட்ரம்மில் இருக்க கம்பை எடுத்துட்டு டக்குன்னு உனக்கு இல்லடே இந்த கம்பை இன்னைக்கு உங்களுக்கு நான் கேட்கிறவர்களுக்கு கொடுத்து விடுவேன், இலவசமாக தான் கொடுத்து விடுவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, 1 மாதம் நாள் கொடுக்கிறேன். இதை பூத்து காய்த்து கொண்டு வருகிற அளவுக்கு நீங்கள் எனக்கு இதை கொண்டு திரும்ப தர வேண்டும். இலவசமாய் தருவேன், நான் பைசா கொடுத்து வாங்கினது உங்களுக்கு ஃப்ரீ. என்ன எங்க நடுவீங்களோ தெரியாது, உரக்கடை என்ன பக்கத்தில் தான் இருக்கு, என்ன உரம் போடுவீங்களோ தெரியாது, ஆனால் நட்டு பூத்து காய் வாய்ப்புண்டா ஒன்று சொல்லுங்க, இல்லைன்னா ஒன்று சொல்லுங்க, மறைச்சி பார்க்கப்படாது. வாய்ப்புண்டா? இதே போல ஒரு கோல் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரம் எல்லாரும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு எல்லா கோத்திரத்துக்கு அவனுக்கு பேர் எழுதணும், லேவி கோத்திரத்தில் மட்டும் இங்கே பேர் எழுதி இருக்கு பாருங்க, ஆரோனுடைய கோல்னு சொல்லி பேரை எழுதி. நீ எங்கே தெரியுமா, இங்கே தெய்வ சமூகத்தில் நீ கொண்டு வச்சுட்டு போய் கிடந்து உறங்க, நான் நீ போய் கிடந்து உறங்கு. நான் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா மற்ற எல்லா 11 கோலா தான் இருக்குது. ஆரோனுடைய கோல் பூத்து துளிர்த்து காய்க்கிற அளவுக்கு நின்று கொண்டிருக்கிறது. அதை செய்கிறது தேவ சமூகமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையான ஒரு தேவ பிள்ளை நாம் இன்றைக்கு வாஞ்சிக்க வேண்டியது பிரசன்னம், தேவ பிரசன்னம். என் வாழ்வில் எல்லாம் செய்யும் பிரசன்னம், தேவ பிரசன்னம். முடியாததை ஆண்டவரே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பிரசன்னத்தை இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க விருப்பமாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவினால எங்களுக்கு அந்த பிரசன்னம் வேணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம், வாஞ்சையோடு கேளுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனை, தேவ பிரசன்னம் நிறைந்த பாடல்கள், தேவ பிரசன்னம் நிறைந்த வார்த்தைகள், தேவ பிரசன்னம் நிறைந்த ஜெபங்கள். தேவ பிரசன்னம் இல்லாமல் வருகிற எதுவுமே வேஸ்ட், தேவ பிரசன்னம் இல்லாமல் வருகிற எதுவுமே வேஸ்ட். இயேசுவை பிடிச்சாதான் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியும். இயேசுவை பிடிக்க தான் ஒரு இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படும். இயேசுவினாலதான் தேவ பிரசன்னம் உண்டாகும். எவ்வளவாக இயேசு பக்கத்தில் வர்றோமோ அவ்வளவு தூரமாக பிரசன்னத்தை தருவார். எவ்வளவு தூரமாக ஒரு புல்பிட்டில் இயேசுடைய பெயர் உயர்த்தப்படுகிறதோ அவ்வளவாக அங்கே தேவ பிரசன்னம் வெளிப்படும். பிரசன்னத்துக்கு காரணம் இப்போ இயேசு கிறிஸ்து, மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. பிரசன்னத்துக்கு காரணம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் யாரை வேணும்னாலும் உயர்த்தலாம்,
யாரை பற்றினாலும் பிரசங்கம் பண்ணலாம், யாரை பற்றினாலும் நான் பேசலாம். ஆனால் இயேசுவை பற்றி நான் பேசினதான் தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஏனென்றால் பிரசன்னத்துக்கு காரணர் இயேசுவே, பிரசன்னத்துக்கு காரணர் இயேசுவே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இனி எனக்கு பரபாசு வேண்டாம், எனக்கு இயேசுதான் வேணும்னு சொன்னா அங்கே தேவ பிரசன்னம். கை தட்டியாமே, கரங்களை தட்டியாமே. பரபாச பிடிச்சவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், இயேசுவை பிடித்தவர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?